ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னா புதுசு புதுசாக தான் விடிஞ்சிக்கிட்டு இருக்குது. வரும்பொழுது வெளிச்சம், போகும்பொழுது இருட்டு. அது சரி, உண்மையான விடியல் அப்படிங்கிறது என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி. விடியல் நேரம் அப்படின்னு சொல்றோம்ல, அது எந்த நேரம்? இதே கேள்வியை ஒரு துறவி தன்கிட்ட இருந்த சீடர்களை பார்த்து கேட்டாராம். சீடர்களே, விடியல் நேரம்னு சொல்றோமே, அது எந்த நேரம் அப்படின்னு உங்களால துல்லியமா சொல்ல முடியுமா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. சீடர்கள்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு சீடர் எழுந்திருச்சார். நான் சொல்றேன்னாரு. சொல்லுன்னாரு. தொலைவில் வரக்கூடிய ஒரு மிருகம் ஆடா அல்லது மாடா அப்படின்னு இனம் கண்டுகொள்ளுகிற நேரம் இருக்கு பாருங்க, அதுதான் விடியல் நேரம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். ஆனா அது சரியான பதில் இல்லை. விடியல் நேரம்ங்கிறது அது இல்லை அப்படின்னார் அந்த துறவி. பேசாம அவர் உட்காந்துட்டார். அப்புறம் இன்னொரு சீடர் எழுந்திருச்சார். நான் சொல்றேன்னார். சொல்லுன்னார் துறவி. தூரத்துல ஒரு மரம் இருக்கு, அதை உத்து பாக்குறோம். அது ஆலமரமா அல்லது அரச மரமா அப்படின்னு அடையாளம் காணக்கூடிய நேரம் இருக்கு பாருங்க, அதுதான் விடியல் நேரம் அப்படின்னார். அவர் மாடா ஆடான்னு தெரியற நேரம்னு சொன்னாரு. ஒரு மரம் அரச மரமா ஆலமரமான்னு வித்தியாசம் தெரிஞ்சுட்டுதுன்னா பொழுது விடிஞ்சுட்டுதுன்னு அர்த்தம் அப்படிங்கிறது மாதிரி இவர் சொல்றார். துறவி பார்த்தாரு, இதுவும் சரியான பதில் இல்லைன்னு சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் எந்த சீடரும் எழுந்திருக்கல. எதுக்கு அனாவசியமா சொல்லி அது சரியான பதில் இல்லைன்னு அவரு சொல்ல நமக்கு ஒரு மாதிரி ஆயிடும் அப்படின்னு பேசாம இருந்துகிட்டாங்க. இதுக்கு மேலேயும் நாம விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய அசட்டுத்தனம் தான் வெளியில தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால பேசாம இருந்துட்டாங்க. சுவாமி, நீங்களே சரியான பதில சொல்லிவிடுங்க, உண்மையிலேயே விடியல் நேரம்ங்கிறது எது அப்படின்னு கேட்டாங்க. இப்ப அந்த துறவி பதில் சொன்னார். நம்முடைய உதவியை நாடி வருகிற ஒரு ஆண் நம்முடைய சகோதரன் அப்படின்னும், அது மாதிரியே வரக்கூடிய ஒரு பெண் நம்முடைய சகோதரி அப்படின்னும் நினைக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கு பாருங்க, அதுதான் விடியல் நேரம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் அந்த துறவி. அதாவது, ஒருத்தரை பாக்குறோம், நம்ம கிட்ட உதவி கேட்டு வராங்க. அப்படி வர்றவர் ஒண்ணு நம்முடைய சகோதரனா நமக்கு தெரியணும், இல்லைன்னா நம்முடைய சகோதரியா தெரியணும். அப்படி நாம உணர ஆரம்பிச்சிட்டோம்னா உண்மையான விடியல் நேரம் அதுதான் அப்படிங்கிறது துறவியோட விளக்கம். ஆக அவர் சொல்ற அந்த விடியல் வெளியில இல்ல, உள்ள இருக்கு. இந்த பெரியவர் சொல்ற அடிப்படையில யோசிச்சு பார்த்தா இன்னமும் நமக்கு விடிவு காலம், விடியல் நேரம் வந்ததா தெரியலையே. தினமும் பேப்பர் பாருங்களேன், அடுத்தவங்களை சகோதரியாவும் சகோதரனாவும் நினைக்கிற சகோதரர்களை அந்த காலத்துல பார்க்க முடியுது. அடிச்சு விரட்டுறதும் நீ வேற நான் வேறங்கிற நினைப்பும் தானே இப்ப அதிகமா போயிட்டுது. அப்படி இருக்கிறப்போ இப்போ விடியல் நேரம் வந்துட்டுது அப்படின்னு எல்லாம் சொல்றது அவ்வளவு பொருத்தமா இருக்காது இல்லையா? அதான் இந்த வருஷ பிறப்புகள்லாம் சில பேர் நல்ல விடியல் இது மாதிரி பொழுது விடியணும் அப்படின்னு புத்தாண்டு வாழ்த்தெல்லாம் அனுப்புறது உண்டு. அதான் ஒரு வருஷ பிறப்பு அன்னைக்கு ஒருத்தர் வாழ்த்து அனுப்புனாராம். வாழ்த்து அனுப்புனேனே, அது சேர்ந்துதான்னு கேட்டிருக்காரு ஒருத்தர். இவர் உடனே, ஓ கிடைச்சுட்டுதே, நானும் நன்றி கார்டு அனுப்புனேனே, அதுவும் உங்களுக்கு சேர்ந்திருக்குமேன்னாராம். ஏன் சார் பொய் சொல்றீங்க, நான் உங்களுக்கு வாழ்த்தே அனுப்பல, சும்மா சொல்லி பார்த்தேன், உடனே அது கிடைச்சதுன்னு அடிச்சு விடுறீங்களே அப்படின்னாராம் அவரு. அதுக்கு இவரு சொல்லியிருக்காரு, ஏங்க நீங்க அனுப்புனதாக நீங்க போய் சொல்றீங்க, அப்படி இருக்கிறப்போ அது கிடைச்சதாக நான் போய் சொல்லக்கூடாதா அப்படின்னாராம் இவரு. இவங்களுக்கு எல்லாம் எப்ப விடிவு காலம் வர்றது, விடியல் நேரம் வர்றது?